கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்துக்கு ஆரம்பமாக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை 1, 2, 3, 4, 5 அப்படி தியானத்துக்கு பார்த்தோம்னா, அங்கே தாவீதுக்கு நான் மச்சி வீட்டில் நல்ல கட்டின வீட்டில் இருக்கிறேன், ஆனால் தேவன் எங்களுடைய ஆராதிக்கிற கூடாரத்தில் இருக்கு, அதனால எப்படியாவது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்ச. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தனோடு அவன் மன விருப்பத்தை நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறான். ஆனா பாருங்க, சாலமோனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனா அவனுடைய மகன் தாவீதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. சாலமோனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது, அவனுடைய மகன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே பாருங்க, அப்போ நான் நல்லா இருக்கிறேன். கர்த்தருடைய ஆராதனை கூடாரம் எப்படி இருக்கிறது? உங்க கிராமத்துல, நீங்க வாழ்கிற பகுதியில நீங்க நல்ல வீட்டில் இருக்கீங்க தேவப்பிள்ளை. ஆனா உங்களால் முடிந்த அளவு இந்த தாவீது மனசுல நினைச்சான். ஆனா அவனுக்கு மறுபடியும் ஆண்டவர் வீட்டை கட்டி கொடுத்தார். என் பிள்ளை எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டுங்கிற வாஞ்ச இருந்தது, அதனால அவனுக்கு ஒரு நல்ல வீட்டை, அரண்மனை கட்டி கொடுத்தா. அதே போல நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும், ஆராதனை கூடாரத்தை கட்டி கொடுக்க வேண்டும் சொல்லி உங்களுடைய மன விருப்பம் வாஞ்சைகளை நிறைவாக்கினார். இருதயத்திலிருந்து வருதுங்க தாவீதுக்கு. வெறும் உதட்டளவில் இல்ல, தன் பேரை பெருமைப்படுத்திக்கணும், ராஜாவா இருக்கிறான் பெருமைப்படுத்த அப்படிங்கிற அல்ல. எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்கீங்க, எத்தனை பேர் மந்திரியா இருக்கீங்க, எத்தனை பேர் முதலமைச்சரா இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சில பேர் இருக்கலாம், ஆனா நான் பார்த்தளவுல இருந்த போல தெரியல. ஆண்டவருடைய ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி என்னைக்கா வஞ்சிச்சிருக்கீங்களா? தாவீதுக்கு அந்த எண்ணம் இருந்தது. அதனாலதான் தாவீதுக்காக ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் கட்டி கொடுத்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு ஒரு அரண்மனை கட்டப்பட்டது. அதே போல ஆண்டவர் கட்டி கொடுத்தார். உங்களுடைய வாஞ்சி எப்படி? ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு வாஞ்சிக்கிறீங்களா? மன விருப்பம் இருக்கா? உங்களுடைய மன விருப்பத்தை தான் ஆண்டவர் நிறைவாக்குவார். அவருடைய மன விருப்பத்தை நிறைவாக்குனார். தாவீதுடைய வாழ்க்கையில் அவனுடைய மன விருப்பம், ஆனா பிள்ளைய வாழ்க்கையில நிறைவாக்கிட்டார். ஆனா தாவீது சும்மா இல்ல, இந்த ஆலயத்தை கட்டும்படியாக பொண்ணு பொருள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போனார். யுவ பிள்ளைகளே, நீங்க வாங்கி உங்களுடைய மன விருப்பம் வாஞ்சிக்கும் பொழுது அது உங்க காலத்துல, உங்க பிள்ளைகள் காலத்துல ஆண்டு நிறைவாக்குவார். உங்களுக்கு நீங்க வாஞ்சித்தாலே போதும், உங்களுக்கு அடுத்தால வீடு, வாசல், தொழில்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க செய்யற தொழிலா இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும், ஆனா உங்களுடைய மன விருப்பம் தேவனுக்கு உகந்ததாக, தேவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி மன விருப்பத்தை நீங்க நிறைவாக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்னா, மேலும் தாவீதை உயர்த்தி தாவீதுக்காக ஒரு வீட்டை கட்டி கொடுத்தது போல உங்களுக்கும் கட்டி கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடி சோத்திரன் அப்பா. ஆண்டவரே, தாவீதுடைய மன விருப்பம் நம்முடைய அப்பா, உமக்காக ஒரு ஆலயத்தை கட்டவங்கிற ஒரு வாஞ்சை அப்பா, அதை நிறைவாக்கி ஆண்டவரே, அவனுடைய பிள்ளை சாலமோன் காலத்தை நிறைவாக்கினீர். ஆனா அவனுக்காக வீட்டை கட்டி கொடுத்தீர், அவனை ஸ்திரப்படுத்தினீர். அந்த தேசத்துல தாவீது ராஜா அவருக்கு முன்பாக எல்லா சத்துரையும் பாதத்துல ஒப்பு கொடுத்தீரப்பா. அதற்காக சோத்திரம். இந்த தாவீது ராஜாவுடைய மன விருப்பத்தை நிறைவாக்குனது போல எங்களுடைய மன விருப்பம், நாங்களும் உடைய ஆலயத்தை கட்ட, நாங்களும் உடைய ஊழியத்தை கட்ட நீர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஏதாவது உமக்காவது செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. உங்களுடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவாக்குவார். வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க.